ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சென்னையில் 4000 வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் நிலையில் அது தொடர்பான தகவல்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், நீங்க இருக்கக்கூடிய இந்த சிறப்பு முகாம்ல மக்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது? மக்கள் கிட்ட பேசுனீங்களா? இந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கிறது? என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்வதா சொல்றாங்கன்ற விவரங்களை பதிவு பண்ணலாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் மாற்றம் செய்யணும், பெயர் சேர்க்கணும் அப்படின்னா இன்றைக்கும் நாளைக்கும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இந்த சிறப்பு முகாமை வாக்காளர்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்றும் நாளையும் சென்னையில் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. சென்னை மாநகர் முழுவதுமே சுமார் 4000 வாக்குச்சாவடிகளில் இந்த சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இதே மாதிரி ஜனவரி 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் சிறப்பு முகாம் நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. வாக்குச்சாவடி அலுவலர்கள் தயாராக இருக்கிறாங்க. கூடிய வாக்காளர்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அந்த சந்தேகங்களை எல்லாமே சரி பண்ணி கொடுத்து அவங்க பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கும் தயாராக இருக்கிறாங்க. பொதுவாக இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் 19ஆம் தேதி வெளியானதல்லவா, அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் யாரோட பேர்லாம் இல்லையோ அதே மாதிரி 18 வயசு நிரம்பிய புதிய வாக்காளர்கள் இந்த வாக்குச்சாவடி மையத்துக்கு வந்தால் படிவம் 6 கொடுக்குறாங்க. இந்த 6 பூர்த்தி செஞ்சு கொடுத்தா அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும். அதே மாதிரி வாக்காளர் பட்டியலில் பெயரை நீக்கணும் அப்படின்னா படிவம் 7 இங்கே தயாராக இருக்குது. இந்த படிவம் 7 நம்ம பூர்த்தி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும். வாக்காளர் பட்டியலில் அட்ரஸை மாற்றணும், என்னோட வாக்காளர் பட்டியலில் ஃபோட்டோவை மாற்றணும் அப்படின்னா படிவம் 8 தயாராக இருக்குது. அந்த படிவம் 8 நம்ம பூர்த்தி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லாமே அந்த அட்ரஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இதற்கு தான் இங்கே வாக்குச்சாவடி அலுவலர்கள் தயாராக இருக்கிறாங்க. சென்னையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகிருந்தப்போ கிட்டத்தட்ட 14 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறலை. இதனால யாரோட பேர்லாம் வாக்காளர் பட்டியலில் இல்லையோ அவங்கெல்லாம் நேரில் வந்து இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருந்தாங்க. கடந்த வாரம் முகாம் நடைபெற்ற போதும் கூட சென்னையில் மக்கள் பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்கல அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்தே சொல்லியிருந்தாங்க. இதனால இன்றும் நாளையும் அதே மாதிரி ஜனவரி 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் நடக்கக்கூடிய இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்தி வாக்காளர்கள் தங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இந்த பணிகள் எல்லாமே முடிந்ததற்கு பிறகு பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.